வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. 10 மற்றும் 11ஆம் தரங்களுக்கான விவசாயமும் உணவு தொழில்நுட்பவியலும் என்ற பாடத்தின் காணொளி பாடத்தொடர் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்று இந்த காணொளி வாயிலாக காலநிலை மாற்றமானது விவசாய நடவடிக்கைகளில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது என்பது பற்றி கலந்துரையாட உள்ளோம். முதலில் மழைவீழ்ச்சி வேறுபாட்டின் செல்வாக்கினை அறிந்து கொள்வோம். வடகில் பருவப்பெயர்ச்சி காற்றின் போது மழைவீழ்ச்சி கோலத்தில் மாற்றம் ஏற்பட, வறட்சியான காலநிலை ஏற்படல் ஆகியவற்றை அவதானிக்க முடிகின்றது. இதன் காரணமாக பெரும்போகத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் பயிர்களுக்கு ஏற்படும் இழப்பும் அதிகமாகும். முதலில் இடைப்பருவ காலத்தில் இவ்வாறான மாறுதல்களை அவதானிக்க முடிவதுடன் உலர் இடை வலயங்களில் பயிர்ச்செய்கைக்கு பாதிப்பு ஏற்படும். அவ்வாறே நீர்நிலைகளில் சேமிக்கப்பட்டுள்ள நீர் ஆவியாகி நீர்வட்டத்துடன் சேர்வதால் வளிமண்டல வெப்பநிலை அதிகரிப்பதற்கு காரணமாக அமையும். இதன்போது பெருமளவு நீராவி வளிமண்டலத்தில் சேர்கின்றது. இதன் காரணமாக அதிகளவு முகில்கள் உருவாகின்றன. இந்த மழை முகில்களின் காரணமாக அதிக செறிவுடன் கூடிய மழைவீழ்ச்சி கிடைக்கும். இதன் பேராக நீண்ட வறட்சி காலமும் அதிக மழைவீழ்ச்சியும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படும். இதன்போது குறுகிய காலத்தில் அதிக மழைவீழ்ச்சி செறிவுடன் கிடைக்கும். மழைவீழ்ச்சியின் செறிவு மணித்தியாலத்துக்கு 25 மில்லிமீட்டரிலும் அதிகமெனில் அது அரிப்பு மழை எனப்படும். இவ்வாறான மழை மேற்பரப்பில் ஓடி வழியும் நீரை அதிகரிக்கச் செய்வதால் மண்ணரிப்பும் அதிகமாகும். அதிக செறிவுடைய மழைவீழ்ச்சி காரணமாக மண் சரிவு ஏற்படல், நீர்த்தேக்கங்களில் அடையல் படிதல், நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு குறைதல், பலமான மண் அகற்றப்படல், அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படல் ஆகியன நிகழலாம். அவ்வாறே குறுகிய காலத்தில் கிடைக்கும் அதிக செறிவுடைய மழைவீழ்ச்சி காரணமாக ஓடி வழியும் நீர் அதிகரிப்பதனை தவிர நிலக்கீழ் நீர் போசிப்பும் குறைவடையும். மழைவீழ்ச்சியில் நிகழும் மாற்றங்கள் காரணமாக பாசன நீருக்கு பற்றாக்குறை ஏற்படல், பயிர்கள் வறட்சியால் பாதிக்கப்படல், மண்ணில் பற்றி வைத்திருக்கப்படும் நீர் குறைவடைதல், அறுவடையின் போது கிடைக்கும் மழைவீழ்ச்சி காரணமாக விளைச்சல் இழப்புகள் ஏற்படல், வானம் எப்போதும் முகில்களால் நிறைந்து காணப்படுவதால் ஒளித்தொகுப்பு குறைவடைதல், நோய்கள் பீடைகள் பெருகுதல், புல் மற்றும் கால்நடை உணவுகளிற்கு பாதிப்பு ஏற்படல், கால்நடைகளுக்கு நோய்கள் ஏற்படல் போன்றவற்றுக்கு ஏதுவாக அமையும். அடுத்து வெப்பநிலையானது விவசாய நடவடிக்கைகளில் செல்வாக்கு செலுத்தும் விதம் பற்றி நோக்குவோம். அயன வலய பிரதேசங்களின் வெப்பநிலை அதிகரிப்பதால் தாவர விருத்தி மற்றும் வியத்தம் ஆகியவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் இடைவெப்ப வலய பிரதேசங்களில் வெப்பநிலை அதிகரித்தல் சாதகமாக அமையும். வெப்பநிலை குறைவடைதல் மற்றும் அதிகரித்தல் பயிர் விளைச்சலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக பயிர் விளைச்சலின் அளவும் தரமும் குறைவடையும். இதன் பேராக சேமிப்பு குறைவடைதல், மகரந்த மணிகள் உலர்தல், குறி மலடாதல், முகில்கள் நிரம்புதல் குறைவடைதல், நோய் பீடைகளின் தாக்கம் அதிகரித்தல், நீர் பற்றாக்குறை ஏற்படல், உவர்த்தன்மை ஏற்படல், மண்வளம் குன்றுதல், விளைச்சலின் அளவும் தரமும் குன்றுதல் ஆகியன நிகழும்.